தமிழகத்தை பொறுத்தவரையில் கோடைக்கால மின்சார தேவை எவ்வளவு என்பதை கணக்கிட்டு அதற்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு இருக்காது என மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளில் 22,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். லயோலா, ராணிமேரி கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகம் ஆகிய இடங்களில் 4 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். MT சர்வசக்தி என்ற LPG எரிவாயு கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக கடந்தது. 46,313 மெட்ரிக் டன் எரிவாயுவுடன் வரும் கப்பல் வரும் 13ஆம் தேதி அன்று விசாகப்பட்டினம் வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு வங்கத்தின் ஃபால்டா தொகுதியில் மே 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு மே 24ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திருப்பூரில் மத்திய பஸ் ஸ்டாண்ட், வெள்ளியங்காடு, பல்லடம் ரோடு, ராயபுரம், CTC கார்னர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது.